நீங்கள் தேர்ட் ட்ரைமஸ்டர் என்டர் ஆகிட்டீங்களா? தேர்ட் ட்ரைமஸ்டர்னால் என்ன, அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம், நார்மல் டெலிவரின்னா என்ன, சிசேரியன்னா என்ன, எப்போ நம்ம டெலிவரிக்கு ரெடி ஆகணும், டாக்டர்கிட்ட என்னென்ன குவரிஸ் கேட்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க 28 வீக்ஸ்லேருந்து 40 வீக்ஸை தான் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரைமஸ்டர் ஆரம்பித்த உடனே உங்கள் டாக்டர்ஸ் உங்களை ஃப்ரீக்வெண்ட்டாக செக்கப்புக்கு வர சொல்லிடுவாங்க. ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணணுன்றதுக்காக. ரெகுலராக பிபி, சுகர் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும். அனீமியா இருக்குன்னா அதையும் கரெக்ட் பண்ணுற முக்கியமான ஸ்டேஜ் இது. ஆல்ரெடி 12 வீக்ஸ்லேருந்து நம்ம அயன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருப்போம். மெயினாக இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் அனீமியா காம்ப்ளிகேஷன் வரக்கூடாதுன்னு. ஏன்னா ப்ளீடிங் அதிகமாச்சு அப்படின்னா டூரிங் டெலிவரி நார்மலோ சிசேரியனோ நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ப்ளீடிங் ஆகுன்றது தெரியும். அதை கோப்பப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் நார்மலாக இருந்தால் கூட நம்ம 12 வீக்ஸ்லேருந்து உங்களுக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம். 3 months ஆஃப்டர் டெலிவரி வரைக்கும் கண்டினியூ பண்ண சொல்கிறோம். அதையும் மீறி சில பேருக்கு அனீமியா இருக்கும். அவங்களுக்கு அயன் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நம்ம அனீமியா கரெக்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டேஜ் தேர்ட் ட்ரைமஸ்டர். அதுக்கப்புறம் டெலிவரி அப்போ அதிகமாக ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு வழி இல்லாமல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அனீமியா அவேர்னஸ் கொடுத்து அதை கரெக்ஷனும் பண்ணுறோம். அயன் டேப்லெட் போட்டால் என் பேபி கருப்பாயிடுமா, என் குழந்தைக்கு கலர் மாற வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி நிறைய கேள்வி வருது. அயன் டேப்லெட்டுக்கும் குழந்தையோட கம்ப்ளெக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. அயன் டேப்லெட் சாப்பிட்றப்போ நீங்கள் போகிற மோஷனோட கலர் வேணால் பிளாக் ஆகுமே தவிர தட் வில் நாட் அஃபெக்ட் த காம்ப்ளெக்ஷன் ஆஃப் த சைல்டு. ரெண்டாவது சுகர், பிபி, அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இந்த 28 வீக்ஸுக்கு அப்புறம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ரெகுலராக நீங்கள் டாக்டர் செக்கப் போகிறப்போ வெயிட் செக் பண்ணி, அப்ரப்டாக கொஞ்சம் அதிகமாக வெயிட் ஆயிருந்ததுன்னா நம்ம உடனே சுகர் செக் பண்ணுவோம். பிபி ஏதாவது அதிகமாக இருக்குன்னாலும் அதுக்குரிய பிபி மெடிகேஷன்ஸ்லாம் ஆரம்பித்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இதை தவிர இதுவும் இல்லாமல் இன்ஸ்பைட் ஆஃப் கண்ட்ரோலிங் பிபி, சுகர் அதெல்லாம் கண்ட்ரோலாக இருந்தும் கூட சில பேருக்கு ப்ரீடம் லேபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீடம், பழைய போன ப்ரெக்னன்சியில் ப்ரீடம் ஆயிருக்குன்னா இந்த ப்ரெக்னன்சியில் அந்த ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி ட்வின்ஸ், ட்ரிப்ளெட்ஸ், அந்த மாதிரி மல்டிபிள் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு ப்ரீடம் லேபரில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹார்ட் டிசீஸ் காம்ப்ளிகேட்டிங், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னா சம்டைம் ப்ரீடம் லேபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீடம் லேபர் அப்படின்றது நினச்சி நீங்கள் பயப்படாமல், நீங்கள் ரெகுலர் செக்கப் போகிறப்பவே ப்ரீடம் ஆகிற மாதிரி இருக்குன்னா உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஸ்டீராய்ட் ப்ரொஃபிலாக்சிஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டீராய்ட்ஸ் உங்கள் பேபியோட லங் மெச்சூரிட்டிக்காக கொடுக்குற ஒரு முக்கியமான மெடிகேஷனே தவிர ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறதுனால பிரெக்னன்சியில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. ஒன்லி திங் இஸ், நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் ஆனால் ஸ்டீராய்டு போடுறீங்க அப்படின்னா சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாகிறதுக்கு, உங்களோட பிளட் சுகர் லெவல் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ மட்டும் நீங்கள் உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட்கிட்டயோ ஆப்ஸ்டெட்ரிஷியன்ட்டையோ செக் பண்ணிட்டு அந்த சுகருக்கு நீங்கள் எடுக்கிற மெடிகேஷனோட டோசேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் 24 to 48 ஹவர்ஸுக்கு. மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் ஸ்டீராய்ட்ஸ் காஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் பேபி ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் வரலாம்னா க்ரோத் ஸ்கேன் நம்ம ஒரு 34-35 வீக்ஸில் சஜஸ்ட் பண்ணுவாங்க. மெயினாக 3 திங்ஸ் பார்க்கறது: குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணி கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். குழந்தையோட வெயிட் ரொம்ப சின்னதாக ஐயூஜிஆர் பேபி மாதிரி இருக்கா, இல்லைன்னா ரொம்ப பிக் பேபி மேக்ரோஹெட்ரம் பெரிய மேக்ரோசோமிக் பேபிஸாக இருக்கா, அந்த மாதிரி பார்ப்போம். குழந்தை சுற்றி இருக்க தண்ணியும் குழந்தையோட வெயிட்டும் பார்க்கறது இல்லாமல் பிளசன்டல் பொசிஷன், அது இதுக்கு முன்னாடி லோ லையிங் பிளசண்டா இருந்ததுன்னா இப்போ பிளசண்டா மேலே போயிடுச்சா, பிளசண்டா ப்ரீவியானா அப்படியே இருக்கா, எந்த அளவுக்கு ஆன்டீரியரா இருக்கா, போஸ்டீரியரா இருக்கா, அதாவது இதெல்லாம் டெலிவரி பிளான் பண்றதுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். பேபியோட வெயிட், பேபியை சுற்றி இருக்கிற தண்ணி லெவல், பிளசன்டல் பொசிஷன், இது எல்லாம் நார்மலா இருந்ததுன்னா நம்ம கண்டினியூ பண்ண வைப்போம். இதுல ஏதாவது ப்ராப்ளம், குழந்தைய சுற்றி தண்ணி கம்மியா இருக்குன்னா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். பிளஸ் ஃப்ரீக்வெண்டா பேபி மூவ்மெண்ட்ஸ் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு மீறி பேபி மூவ்மெண்ட்ஸ் கம்மி ஆகுது அப்படின்னா இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடுவோம். வர சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து பேபியோட சுற்றி இருக்க தண்ணி லெவல் ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சுன்னா இமீடியட் டெலிவரி கூட சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தையோட சுற்றி இருக்கிற தண்ணி லெவல் AFIன்னு சொல்லுவோம். அது 10 to 15 இஸ் நார்மல். அந்த லெவலில் தான் மெயின்டைன் பண்ண வைப்போம். ஆனால் சில பேருக்கு 8 to 10 இருக்கும். 8 to 10 இருக்குனாலும் பேனிக் ஆகாதீங்க, பரவாயில்ல, பத்திரமா மூவ்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இன்ஸ்டெட் ஆஃப் 2 weeks ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் அவங்களை செக்அப் வர சொல்லுவோம். லெஸ் தேன் 8 போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டேர்ம் ஆகுறாங்க, 36-37 வீக்ஸில் இருக்காங்கன்னா
இன்டியூஸ் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கே சஜஸ்ட் பண்ணிடுவோம். 34-35 வீக்ஸில் இருக்காங்க அப்படின்னா ஸ்டீராய்ட் ப்ரொஃபிலாக்சிஸ் கொடுத்துட்டு லைக்கர் லெவல்ஸ் ஆல்டர்னேட் டே மானிட்டர் பண்ணி அவங்களோட என்எஸ்டி பேபியோட ஹார்ட் பீட் ட்ரேசிங் எல்லாம் மானிட்டர் பண்ணி த மொமெண்ட் வி ஃபைண்ட் எனி டிஸ்ட்ரெஸ் இமீடியட்லி வி சஜஸ்ட் டெலிவரி. அதே மாதிரி குழந்தைய சுற்றி தண்ணி அதிகமாக இருக்குது, 10 to 15 விட அதிகமாக 15 to 20 இருக்குது அப்படின்னா நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும், மூச்சு அதிகமாக வாங்கும். அவங்கள என்ன சொல்லுவோம்னா வெயிட் தூக்குற மாதிரி, அதாவது அப்டமன் ப்ரெஷர் போடுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாதீங்க. அவங்க சில டைம் குழந்தை இருக்கும், அதுவும் சின்ன குழந்தையா இருக்கும், 2வது குழந்தை அப்போ தண்ணி அதிகமாக இருக்குன்னா அவங்க குழந்தைய தூக்குனா கூட பனிக்கூட உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பாலிஹெட்ராம்னியாஸ், இந்த மாதிரி தண்ணி அதிகமாக இருக்கிறதுக்கு டயபெட்டிஸ் தான் மோஸ்ட் காமன் காஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த ரீசனுமே இல்லாமல் குழந்தைய சுற்றி தண்ணி அதிகமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் பனிக்கூடம் சீக்கிரம் உடையாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு அந்த தண்ணி அதிகமாக இருக்கிறனால பிரெத்லெஸ்னஸ் எல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஓவரா தண்ணி அதிகமாகிடுச்சு 22, 24 எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம டெலிவரி பண்ணா தான் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், அதாவது மதருக்கு மூச்சு திணறல் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அந்த தண்ணியில் இருக்கிற ப்ராப்ளம். பிளசண்டல் லொகேஷன், பிளசண்டா ஆன்டீரியர், போஸ்டீரியர், ஃபண்டல் எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா லோலேயிங் பிளசண்டா, பிளசண்டா ப்ரீவியா அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா மோஸ்ட்லி லோலேயிங் பிளசண்டால நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருக்கு இஃப் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் நார்மல். பட் பிளசண்டா ப்ரீவியால அந்த சர்விக்கல் ஆசையே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறனால சிசேரியன் பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ப்ளீடிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த சிசேரியனே ஆனா கூட. ஸோ பிளட் பேங்க் ஃபெசிலிட்டி, பிளட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் சிசேரியனே பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிளசண்டல் அப்ரப்ஷன் ஒரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கு சடனா நஞ்சு கொடி பிரிஞ்சிடும். பிளசண்டா பிரிஞ்சிருச்சுன்னா இன்டர்னல் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். வெரி ரேர்லி வெளியிலயும் ப்ளீடிங் தெரியும். அது மெயின் சிம்டம், அது பெயின் தான் வருவாங்க பேஷண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தா நம்ம கண்டிப்பா சிசேரியன் பண்ணாதான் பேபியை நம்மளால காப்பாற்ற முடியும். நஞ்சுக்கொடி பிரிஞ்சதுக்கு அப்புறம் பேபிக்கு ஃபுட் சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு எமர்ஜென்சி சிசேரியன்ல தான் பேபியை நம்ம டெலிவரி பண்ணுவோம். இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் கார்ட் அரவுண்ட் த நெக். கொடி சுத்தி இருக்குன்னு ஸ்கேன்ல சொன்னாங்கன்னா பயந்துராதீங்க. கொடி சுத்தி இருந்தாலும் நீங்க மூமெண்ட்டை கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி எவ்ரி வீக் உங்க டாக்டரும் ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணிப்பாங்க. கொடின்றது சில நேரம் போட்டிருக்கும் மாலை மாதிரி, சில நேரம் அது வெளியில வந்துடும். அதனால அது ஒரு இண்டிகேஷனே கிடையாது சிசேரியனுக்கோ இல்லைன்னா இமீடியட் டெலிவரிக்கோ கொடி சுத்தி இருக்குன்னா பயப்பட வேண்டாம். எத்தனையோ பேருக்கு ட்வைஸ் த்ரைஸ் ரவுண்ட் த நெக் கூட நார்மல் டெலிவரி ஆயிருக்கு. as long as NSTன்றது பேபி ஹார்ட் பீட் மானிட்டர், அதுல ஹார்ட் பீட் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம சிசேரியனுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். NSTல ஹார்ட் பீட் டிப் ஆகுது, 120ல இருந்து கீழே போகுது. நார்மல் ஹார்ட் பீட்னு பார்த்தோம்னா 120 to 160ல மெயின்டைன் ஆகணும். 120க்கு கீழே அடிக்கடி 110, 100, 90 வரைக்கும் டிப்பாய் வருது அப்படின்னா கொடி சுற்றி குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம எமர்ஜென்சியாக சிசேரியன் சொல்லுவோம். வெரி 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 ரேர்லி கொடி சுற்றின குழந்தைங்க வயிற்றுலேயே இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மூமெண்ட் நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தை வயிற்றுலேயே இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது பேர் தான் டேர்ம் IUD, இன்ட்ராயூட்ரைன் டெத் ஆஃப் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய வரத்துக்கு 3rd trimester இருக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கிறனால டாக்டர்ஸை ரெகுலராக நீங்கள் விசிட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அவங்க சொல்கிற டெஸ்ட் எடுத்துட்டு குழந்தையும் நீங்களும் சேஃபாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணாமல் டெசிஷனை உங்கள் டாக்டர் கையில் விட்டுடுங்க. டாக்டர்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது உங்களோட வெல்பீயிங் அண்ட் ஃபீட்டல் உங்கள் குழந்தையோட வெல்பீயிங்கை மனசில் வச்சுட்டு தான் அவங்க ஒரு டெசிஷன் சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் யுவர் டாக்டர்ஸ். தேங்க்யூ.